ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காஞ்ச பட்டாணி வச்சு செய்யக்கூடிய பட்டாணி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, புலாவுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நான் 200 கிராம் அளவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணியை ஊற வைக்க மறந்துடுவோம். டக்குன்னு பட்டாணி குருமா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாங்க. நல்லா கொதிக்கிற வெந்நியை ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பட்டாணியை சேர்த்து நல்லா மூடி வச்சுடுங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஊறினாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஊறிடும். பாருங்கள், நல்லா ஊறிட்டு 4 மணி நேரம் தான் ஊற வச்சு நம்ம ஓவர் நைட் ஊறின மாதிரி ஊறிடும் உங்களுக்கு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குருமா சால்னா வைக்கலையும் உப்பு சேர்த்துப்போம், அதனால் அரை டீஸ்பூன் போதும். இதை 4 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4 விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் இதில் கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கையால் அழுத்தினீங்கன்னா மசீர பருவத்தில் வெந்திருக்கணும், ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது. 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் கீறி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயத்தோடையே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினாக்கில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கின பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி, மல்லி இலையை சேர்த்துடலாம். தக்காளியிலேயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கலையே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருந்தா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னால் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் அப்படிங்கிறதுனால காரம் கம்மியாக இருக்குன்னு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி, அதை இதோட சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வச்சதில் ஏதாவது தண்ணி மிச்சம் இருந்தால் அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சால்னாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து, சில பேருக்கு தண்ணியாக வேணும்னு நினைப்பீங்க. பொதுவாக பரோட்டாக்கெலாம் வைக்கல தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் புலாவ் மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சு எடுத்துக்கணும். பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துட்டு அந்த குருமாவோட சேர்த்து நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் விழுதை நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கக்கூடாது. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டியாக அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அது பிரியாக பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்சம் நீர்க்க கரைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுவோம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சும் கொதிக்க விடாதீங்க. எப்போதுமே சால்னா பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் விழுது சேர்த்த பிறகு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தளத்தலன்னு இருக்கும். நல்ல ஒரு 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிடும். 6 நாக்கில் பார்த்தீங்கன்னா இதோடையே உங்களுக்கு கட்டியாகும். நான் இன்றைக்கி பரோட்டாக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பதத்தில் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கட்டியாக்கிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.